ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இப்போ நிறைய விவசாயிங்க இந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் விலை கம்மியாகுன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த ரோட்டு ஓரத்தில் கொண்ட கொட்டிடுறாங்க. கால்வாயிலையும் கம்மாய்களிலும் ரோட்டு ஓரங்களிலும் கொட்டிடுறார்கள். அது அங்கு உள்ள மக்களுக்கு இலவசமாக கொடுக்கலாமே. எங்களால் விலை போகலை, சும்மா மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் நிலைமையை பாருங்கள், நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்டை அதில் முன் வச்சு அந்த வீடியோஸ் போட்டால் அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இதற்காக ஒரு பொருளை கொட்டி வேஸ்ட் பண்ணி அந்த மாம்பழம்லாம் டன் கணக்கில் கொண்ட அந்த சாக்கடை கால்வாயில் கொட்டுறாங்க. இந்த தப்பை விவசாயி பண்ணாதீர்கள். விவசாயிகள் விவசாயிகளை குறை கூறவில்லை, ஆனால் நம் தயாரிக்கும் பொருளே, நம்ம பயனுள்ள பயிரிட்ட பொருட்களை விலை குறைவாக இருக்குது என்று அதே தரமட்டமாக நம்ம கொட்டி அதை நம்ம அழிக்கிறோம். அதை பொதுமக்களுக்கு கொடுத்தா அது வயிறார சாப்பிடுவாங்க. ஓகே, ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு போகுதுன்னா நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க. அந்த 5 ரூபாயில் ஒரு 50 கிலோவுக்கு வரட்டுமே, ஒரு 5000 நமக்கு தேரட்டுமே, அது காசு தானே. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதனால் காய்கறி பழங்கள் இந்த மாதிரி ரோட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ரோட்டு ஓரங்கள் கொட்டி விடாமல் மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்தால் அதில் குறைந்த முதலீட்டை எடுக்கலாம். அதை முன்வையுங்கள். இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இந்த ரேட்டில் கொடுக்குறோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் விவசாயத்துக்கு எங்களுக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன் வைத்தால் அது நன்றாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்குற அனைத்து விவசாயிகளுக்கும் இது பலனுள்ள விவசாயம் இருக்கும். இனி அந்த தப்பை பண்ணாதீர்கள். செய்வீர்களா?